உங்கள் விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டியது ரொம்ப அவசியம். அது இந்த நாட்களிலே மிக 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 அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, விசுவாச வாழ்க்கையினாலே என்னன்னு தெரியாம இருக்காங்க. மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த முதல்ல அந்த மகா பரிசுத்தம்ன்றது ஏன் சொல்றாங்க சொல்லுங்க. மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அப்படி மோஸ்ட் ஹோலி. மகா பரிசுத்தம் ஏன் சொல்லணும்? ஏங்க, பரிசுத்தம்னா தூய்மையானதுன்னு அர்த்தம். அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். சுத்தமானது, ஹோலி, அந்த அந்த அர்த்தம். பியோர், பாவம் இல்லாதது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். விசுவாசத்துக்கு எதுக்கு அந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும்? அந்த வார்த்தை எதுக்கு விசுவாசத்தை சொல்லும்போது பயன்படுத்தணும்? பாவத்தோடு கம்பேரிசன் இங்க கிடையாது. பரிசுத்தம்ன்றத பாவத்துக்கு எதிரானது இந்த அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல. ஆனா விசுவாசத்துக்கு யூஸ் பண்ணிருக்காருன்னா, விசுவாசம் என்ன சொல்லப்படுவது, இட்ஸ் a யூனிக் திங். அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது, பிரத்யேகமானது. அதை போல காரியம் இந்த உலகத்திலே இல்லை. தலைவலிக்குது, ஒருத்தன் குரோசின் மாத்திரையோ இல்ல பேராசிட்டமால் எதுவும் போடுறான்னு. பேராசிட்டமால் என்ன காம்பினேஷன் இருக்குன்னு ஏதாவது தெரியும்? எல்லாருக்கும் பேர் தெரியும், நிறைய பேர் தெரியும். குரோசின், பேராசிட்டமால் என்ன காம்பினேஷன் உங்களுக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிக்க என்னைக்கா நம்ம ட்ரை பண்ணிப்போமா? ஏன்னா அது நம்ம வேலை இல்லை. அது மருந்து கம்பெனிக்காரங்களோ டாக்டரோ அதை யோசிப்பாங்க. நம்ம வேலை என்ன, கொடுக்குறாங்களா வாங்கி போடு, தலைவலி சரியாகுதா, அதான் முக்கியம். அதே மாதிரிதான் வேர்ட் இருக்கு. இட் இஸ் லைக் ஃபுட், இட்ஸ் லைக் மெடிசின். பைபிள் அதை சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை உணவாகவும் பேசுகிறது, மருந்தாகவும் பேசுகிறது. நீதிமொழிகள் சொல்லிருக்கல, அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அது எப்படி பண்ணுது? தேவையில்லை. உள்ள எடுக்க வேண்டியது நம்ம வேலை. நம்ம உள்ள எடுத்தோடனே நம்முடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா, குக் பண்ணி அதை ஒரு சாப்பிடக்கூடியதா உருவாக்கி உங்கள் ஆத்மாவுக்கு கொடுக்கிறது. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Haraban tari hadaro hon teri hara. Hera branca dara hanturim brentere hadaro kron teri gadara branteri gadara hadaru yam kron teri hadaro kron teri bara. Era branche ring rakam rum bokira rada re hadora hon tori badara ha. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord, for your wisdom and counsel and understanding. Thank you, Lord. Ora banta rahadara hon tori gredera handorim brekadara ho. Ora branda rembra kendri badora bronterigere branta radaro. Thank you, Lord. Thank you, Lord. Rebra kandri brede grede hontero. Orevara kanteri brendere badoro honterigedara branta rinda rakadorabo. Rembra kadara honterindo rohodian crandere bonta ridredere hontero. Hara hanturi brahadaro. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Rembra kadaro hontu ribadara hanteregedara ho. Thank you, Lord. 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 Harabadara hanteri derem brontoro hontero. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தாவே, இந்த நாளிலும் ரீதர ஹந்தரோ ஹோடோரோ பிராந்தரா. Ora branteri hedara hantero bro kantero. Ore hanteri badara. Thank you, Lord. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. Hallelujah. 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 அளவிடப்பட முடியாத உம்முடைய ஐஸ்வர்யங்களை, அளவிடப்பட முடியாத உம்முடைய ஐஸ்வர்யங்களை பார்க்கும்படி, அதை பெற்றுக்கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். Thank you, Lord. 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 Hallelujah. 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாளிலும் எங்களோட நீர் பேசும், எங்களோட நீர் பேசும், எங்களோட நீர் பேசும். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. எங்களோட பேசும் இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாக எங்களை நோக்கி கடந்து வருவதாக, ஜீவ வார்த்தையாக கடந்து வருவதாக எங்களோட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். யூதாவுடைய நிருபம். யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் மொத்தமே இருக்கும். வெளிப்படுத்தின விஷயத்துக்கு முந்தினது. யூதா முதல் அதிகாரம், அது ஒன்லி சாப்டர். அதுல 20வது வசனத்தை வாசிக்கிறேன். யூதா முதல் அதிகாரம்
அதுல 20வது, அது ஒன்லி சாப்டர், அதுல 20வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கறையிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றாய் நிறுத்தவும் வல்லமுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஓகே, இந்த யூதாவுடைய நிருபம், பை த வே, நம்ம ஒரு தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன தலைப்புனா, இந்த நாட்களில் கர்த்தருடைய கிரியை, வாட் இஸ் த லார்ட் டூயிங் அட் திஸ் பாயிண்ட். இந்த நாட்களில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம பொதுவாக ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதுல 12வது வசனத்துல இருந்து அந்த அந்த பகுதி வச்சு தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வந்தேன். இன்றைக்கும் இன்னைக்கு நான் டைரக்டா அந்த பகுதியில ஸ்டார்ட் பண்ணல, நான் இங்க இருந்து பேச போறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற கிரியைகள், அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிவதற்கும், டு நோ வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ இன் அவர் லைஃப் ஒண்ணு. ரெண்டாவது, அதை அறிந்து கொண்டு அதை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய, இல்லைன்னா அலைன் பண்றதுனா என்னதுன்னா, ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு கரெக்டா தான் இருக்கு, ஆனா இன்னும் ஒரு சில டிகிரிஸ் அது சேஞ்ச் ஆகணும். அப்படி பண்ணாதான் அது பர்ஃபெக்ட் அந்த ஒரு லைன்ல வரும். இப்போ வந்து இல்லைன்னா என்ன சொல்றதுன்னா, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கேலிபிரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. கேலிபிரேஷன் என்ன, தமிழ் அது வார்த்தை தெரியல. கேலிபிரேஷன் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிபி பார்க்குறாங்கல்ல, பிபிக்கு வந்து இப்போ நிறைய இந்த மாதிரி மிஷின் வந்துருச்சு. அந்த டாக்டர் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இதை சுற்றி வச்சு போட்டு அமுக்கி அதை வச்சு இது பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் இப்போ எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப மாடர்னாக பார்த்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மிஷின்ஸ் என்ன ப்ராப்ளம்னா, அப்பப்போ அது ராங் எரர் காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அந்த மிஷின் கெட்டு போயிருச்சு அர்த்தம் இல்லை. அதை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா, இந்த பழைய காலத்து மிஷினோட வச்சு, அது அனலாக் மிஷின், அதாவது பிசிக்கல் மிஷின், இதையும் வச்சு இந்த நம்பர் சரியா வர்றதுக்கு, ரீடிங் கரெக்டா இருக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் கேலிபிரேஷன். அதாவது இந்த கருவி வந்து வீணா போச்சுன்னு இல்லை, நல்லா தான் இருக்கு, ஆனா இன்னும் ஒரு சில டிகிரி அலைன்மெண்ட், சிலதை கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் செய்ய வேணும். செய்யும் போது அது சரியான அக்யூரேட்டான கரெக்டான வேல்யூ அது கொடுக்கும். அதே போல பாருங்க, தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனதிலே, நம்முடைய இருதயத்திலே சில சின்ன சின்ன மாற்றங்கள் சில நேரங்களில் தேவைப்படுகிறது. அது எந்த நேரத்தில் தேவைப்படும் அப்படின்னா, இப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாமே ரைட்டா தானே பண்றோம், ஏன் எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னும் போது சில நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய ஆவியானுடைய துணை கொண்டு நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பொழுது வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு அது இலகுவாகும், ஈஸியாகும். சரியா? ஸோ இங்கே இவர் ஒரு பெரிய சப்ஜெக்ட் எழுதுறாரு. இந்த முதல் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, யூதா வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் எழுதுறாரு. என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபைக்குள்ளே புகுந்திருக்கிற தவறான ஆட்கள், தவறான உபதேசங்கள், அவைகளை பற்றி எழுதுகிறார். அதாவது சபையில் அந்த நாட்களில் சபைகள்ல ஜனங்கள் கூட ஆரம்பித்த போது அதை ஒரு ஆதாயமாக கருதி கொண்டு நிறைய பேர் உள்ளார வச்சாங்க. இங்க இருந்தா நல்லா இருக்கும், நமக்கு இங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்தாங்க, நமக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி. சோ அப்படி பல பேர் பல தவறான நோக்கங்களும் உள்ளே வந்தாங்க. அவங்கள பத்தி எழுதும் போதுதான் 4வது வசனத்தை சொல்றாரு பாருங்களேன், நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒரு நிறைய கம்பெனி சொல்லிட்டு, கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாகிய பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவங்க கிறிஸ்துவின் மூலமாக வரல, கிறிஸ்துவை தேடியே வரல, அவங்க வேற ஏதோ காரணத்துக்காக உள்ள வராங்க. சரியா? இன்னைக்கு அவள் மாதிரி நிறைய நடக்குது. நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்னென்ன நோக்கத்தோட செய்யறாங்க நமக்கு தெரியுது இல்ல. பல தவறான நோக்கங்களோடு எண்ணங்களோடு உள்ள புகுந்தவங்களா இருக்கிறாங்க. இது நல்ல ஒரு வழியா இருக்குது, இங்க போய் எல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி நுழைஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் டீல் பண்றாரு மெயினா. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு காத்திருக்கிறது அப்படின்னு. இன்னைக்கு நிறைய சபைகள்ல வந்து சொத்துக்களை எக்கச்சக்கமா இருக்கு, பெரிய பெரிய சபைகள்ல, ஆதித்திரு அந்த காலத்து சபைகள்ல. அதுல இருக்கிற நிறைய பேரை பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. பரிதாபமான நிலைமையில இன்னைக்கு பார்க்க நல்லா இருப்பாங்க. ஒரு டீச்சர் போஸ்டிங்க்கு அவங்க இருக்க ஸ்கூல்கள்ல நல்ல லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனா உண்மையிலேயே பரிதாபமான நிலைமை இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் எழுதியிருக்கு. எப்படி என்ன நடக்கும், அவங்களுக்கு முடிவு என்ன அப்படின்னு. வெறும் நான் இந்த பாரம்பரிய சபை மட்டும் சொல்லிட்டு நினைக்காதீங்க,
எல்லா சபைகள்லயுமே இந்த மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பெரிய சபைகள் எல்லை மீறி கிரௌடு கூடிருச்சுன்னா இந்த மாதிரி நடக்குது. அதான் எழுதுறாரு. இந்த மாதிரி நடக்கும், இப்படிலாம் இருக்கும்னு எழுதுறாரு. சோ இது அவங்கள பத்தி எழுதிட்டு வந்துட்டு கடைசியில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சபைகள் உண்மையான விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி எழுதுகிறார். அவர்களை பத்தி எழுதும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நீங்களோ பிரியமானவர்களே, பிரியமானவர்கள்லாம் தனக்கு மட்டுமா சொல்லல, தேவனுக்கும் பிரியமானவர்கள் என்று சொல்லுகிறார். சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் ரொம்ப அழுத்தமா சொல்ல விரும்புகிறேன். அதுதான் பேச போறேன். நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, இதை பத்தி தான் நான் பேச போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், சொல்லிட்டு இதுக்கு வரேன். அப்பனா அது ஈஸியா இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் இதுதான், பில்டிங் யுவர் செல்ஃப் இன் தி மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அதை பத்தி தான் பேச போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன், 22 வசனம் இதை பத்தி பேசிட்டு அப்புறம் இது பாருங்க. அது ஒரு சைடு சப்ஜெக்ட் தான், இதுதான் மெயின் சப்ஜெக்ட். சைடு சப்ஜெக்ட் என்னன்னா, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை ஆக்கிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து, யூஸ் பண்ற டேர்ம்ஸ் பாருங்க, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து. அதாவது நாம் விசுவாச வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை பத்தி தான் டீட்டெயிலா பேச போறேன். மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்றத பத்தி பேச போறேன். அதுல பில்டிங் யுவர் செல்ஃப் அந்த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்னா என்ன, அது எப்படி செய்யறது என்பதை பத்தி பேச போறேன். அது பேசுறதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்றேன். நாம் விசுவாச வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கை என்பது அது வந்து ஒரு லகுவான வாழ்க்கைனா லாபம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நாம் இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள், அவர்கள் விசுவாசத்துல வாழ்கிறவர்கள் கிடையாது. ஏன் நிறைய கிறிஸ்தவர்களே விசுவாசத்துல வாழ்றவங்க கிடையாது. சரியா? இல்ல பிரதர், என்ன அப்படின்னு என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் விசுவாசம் இருக்கணும். ரட்சிப்பு என்பது விசுவாச வாழ்க்கையின் துவக்கம். விசுவாசத்திலே வாழ்றதுன்னா விசுவாசத்தை மையமாக வைத்து வாழ்வது, விசுவாசத்தை நம்பியே வாழ்வது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு இருக்குல்ல, அப்படி வாழ்றது, அதுதான் விசுவாசத்துல வாழ்றது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு பெருசா ஒரு பிரச்சனை எதுவும் இல்லை, ஒரு சரீரத்துல இருக்கிற பலவீனம் பெருசால ஏதோ 2 வியாதி இருந்தாலும் அதுக்கு மருந்து போட்டுக்கிறாங்க, பெரிய பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தை ஒரு நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பெரிய ஆபத்து இல்லை. அப்படின்றப்ப என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்றதுல இருந்து அவங்களே மறந்து வெளியே போயிடுறாங்க. நிறைய விசுவாசிகளை சொல்றேன், கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழ்றது இல்ல, இல்லைன்னா அடுத்தவங்களை நம்பி வாழ்றதுக்கு போயிடறாங்க. பிரச்சனை இருக்கு இது இருக்குன்னா, யார் இவர் ஜோம் பண்ணுவார், அவர் ஜோம் பண்ணுவாரு அப்படின்னா அவங்க விசுவாசத்துல இல்லை, யாரோ ஒருத்தர் விசுவாசத்தை வச்சு வாழ பாக்குறாங்க. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால விசுவாசம் நிறைய பேர் வாழ்றது இல்லை. ஆனால் நாம் பிரியமானவர்கள் என்பவர்கள் யார் என்றால், விசுவாசத்திலே வாழ வேண்டும் என்று உறுதி செய்கிறவர்கள், முடிவு செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ண முடியாதான், நீங்க அவ்வளவு பேரையும் காப்பாத்துறோம்னு போக முடியாதான். அப்படின்னா என்னன்னா, இந்த இவருக்கார ஹெல்ப் பண்ணுவோம், அவருக்கார ஹெல்ப் பண்ணுவோம், அப்படிப்பட்ட எண்ணம் வர்றது உங்களுக்கு நல்லது. ஆனா அந்த எண்ணம் எல்லா நேரத்திலும் நல்லதா இருக்குமானா சொல்ல முடியாது. எந்த அளவுக்குன்னா, இப்ப கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற காரியங்கள் நீங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பாவம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்ல முடியாது. நீங்க ஜோமணி தான் சொல்லணும். இந்த இவரை கூட்டு போறேன், அவரை கூட்டு போறேன், ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபெலோஷிப் இருக்கீங்க, நான் இவங்க கூட போனேன், அவங்க கூட போனேன், அவங்க கூட நேரம் சொல்ல போனோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, போயிட்டு வந்து விசுவாசம் என்னாச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன பேசுனாங்க, நீங்க என்ன கேட்டீங்க, உங்களுக்குள்ள என்ன போச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றாரு, சிலரை பகுத்தறிவுள்ளவர்களா இருந்துன்னா, பவுல் ஒருத்தனுக்கு ஜோம் பண்றாராம். ஜோம் போது அவனை பார்த்துட்டு சொல்றாரு, ரட்சிப் கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனை பார்த்து சொல்றாரு. சோ இதுதான் பகுத்தறியுது. இவங்க விசுவாச வாழ்க்கையில இருக்கிறவங்களா இல்லையா, விசுவாச வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்களா இல்லையா, இதுல வந்து அவங்க முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்க ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணும். பகுத்தறியணும். பகுத்தறிஞ்சுதான் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். நமக்கு என்னன்னா, சில நேரம் நிறைய பேர்ட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கலக்கலன்னு பேசினா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கண்டவண்டி பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா உங்க விசுவாசத்துல ஓட்டையை போட்டுட்டுருவாங்க. சரியா? அதனால வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் போட்டிருக்கு. அதனால நான் வார்னிங் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்றேன். விசுவாச வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களா? பக்கத்துல யாரும் இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. வாழ விரும்புறீங்கன்னா ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் சொல்றது உங்களுக்கு அவசியம் இல்லை, நீங்க கவனிக்க தேவையில்லை. ஆனா வாழணும் விரும்புறீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டியது ரொம்ப அவசியம். அது இந்த நாட்களிலே மிக 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 அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, விசுவாச வாழ்க்கையினாலே என்னன்னு தெரியாம இருக்காங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஈடன் டிவி அந்த டெஸ்ட் பண்ணி வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க, நான் இன்டர்வியூ வந்துச்சு. எனக்கு இதோட நிறைய பேர் கால் பண்றாங்க. எது கால் பண்றாங்கன்னா, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணணும்னு கால் பண்றாங்க. சரியா?
அதுல சில பேர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் விசுவாசிகளா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ணி செய்வாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இப்படிதான் மெஜாரிட்டி கிரவுட் இருக்குது. சரியா? இப்படி இருக்கிறது ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதோடைய அந்த வெயிட் தெரியும். அந்நேரம் யாரையா தேடணும் போய். யாரும் கிடைக்கலாம் வம்பாயிரும். ம். சோ அதனால விசுவாச வாழ்க்கை வாழ பழகுவது உங்களுக்கு என்றைக்குமே பிரயோஜனம் தரும். பக்கத்துல யாராவது அவங்ககிட்ட சொல்லிருங்க. விசுவாச வாழ்க்கை வாழ்வது எனக்கு என்றைக்குமே பிரயோஜனமானது. ஒரு காலத்துல நான் ஸ்கூல்ல இருக்கும்போதெல்லாம் சேவிங்ஸ் பத்தி சொல்லிக் குடுப்பாங்க. ஸ்கூல்ல சொல்லுவாங்க. சேமிச்சு வைக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் காசு வருது அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து வைங்க. யாரா பாக்கெட் மணி குடுத்தா சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு சேவிங் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் விசுவாச வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு மிக 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 நல்லது. மிக 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 அவசியமானது. பக்கத்துல இருந்தாலும் சொல்லுங்க. தப்பே இல்ல. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு வாழ தெரியாம இருக்கலாம். அப்படின்னா என்ன நீங்க சொல்றீங்கன்னு புரியல பிரதர். அது என்ன விசுவாசத்துல வாழ்றதுன்னா என்ன? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது வாழ பழக முடியும். முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாராலையும் வாழ முடியும். அது வாழ பழகுவது அவசியமானது. அதை பத்தி தான் பேச போறேன். சரியா? சோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டேன், நாங்க இந்த குரூப்பா போறோம், குரூப்பா வர்றோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நாங்க இப்ப வேலைக்கு ஆள் எடுக்கும்போது எங்களுக்கு இந்த கடையில ஷாப்ல ஆள் பார்த்தா சில பேர் வருவாங்க, குரூப்பா வருவாங்க, 4 பேர் சேர்ந்து வருவாங்க. அப்படிலாம் வந்தா 4 பேர் அப்படியே அனுப்பிட்டு போயிருக்கு. நீ என்ன இன்டர்வியூ வந்தியா இல்ல பார்ட்டிக்கு வந்தியா? ம்? நீ தனியா வா. அது என்ன குரூப்பா வர்றது? அப்படி சொல்லி சோ குரூப்பா ஒவ்வொருத்தர் இன்டர்வியூ போடலாம். மொத்தம் அப்படியே பஞ்சா உள்ள வருவாங்க. ம். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இங்க காலேஜஸ்ல போய் இன்டர்வியூ பண்ணலாம் போவேன் சார். ஆள் எடுக்குறீங்க லோக்கலா. இது கவர்மெண்ட் நடத்துற இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதுல நாங்க ரெக்ரூட்டர் அப்புறம் அங்கேயே இப்படிதான் வர்றாங்க. குரூப்பா வர்றாங்க. டேய் நீங்களா பிக்னிக் வந்தீங்களா, வேலைக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி. சோ அது நிலவரம் அவ்வளவு மோசமா இருக்கு. ரைட். சோ அதனால அந்த மாதிரி குரூப்பாலாம் போக முடியாது. நீங்கள் குரூப்பா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு நண்பர்களே இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ நண்பர்களே வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை அவசியம் என்று சொல்லுகிறேன். புரியுதா? நீங்க ஒரு 10 பேருக்கு உங்க சபையில நல்ல நீங்க நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். எல்லாம் ஓகே தான். ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை இருக்க வேண்டும். சோ உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறது, டீச் பண்றதெல்லாம் எல்லாத்தையும் போய் பேச முடியாது. பேசினா உங்க விசுவாசத்தை கெடுத்து விட வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் ஓப்பனா. இல்ல மறைமுகமா கெடுப்பாங்க. மறைமுகமா கெடுக்கணும் எப்படின்னா, அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அவிசுவாசின் ஆவிகள் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் உங்களுக்கும் வரும். சோ அதனாலதான் போட்டு பயத்துடனே ரட்சித்து பலரை இழுத்துட்டுன்னு போடல. சிலரை இழுத்துட்டு சில பேருக்கு வெளியே வர விருப்பம் இல்ல. விசுவாச வாழ்க்கை வாழ சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு தேவையில்லை. மெயினா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சில பேருக்கு பைபிள் படிக்கவே பிடிக்காது ரொம்ப. ஆனா அது பேசுவாங்க நிறைய. 8 வசனத்தை படிச்சுட்டு 8 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் இல்ல, பிரசங்கம் மீன்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா டாபிக் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. ஆனா பைபிள் படிக்க இந்த ரகசிய வர்க்கத்தை பத்தி அதிகம் பேசுறவங்க பைபிள் படிக்க பாருங்க, படிக்க மாட்டாங்க. அவங்க 4-5 வசனம் தெரிஞ்சு அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. இது சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல நீங்க இதெல்லாம் படிக்க சொல்லுங்க, படிக்க மாட்டாங்க. அது ஒரு ஆவி. அது என்ன ஆவினா, வேதாகமத்தை படிக்க விடாம குருட்டாட்டத்தின் ஆவி இருக்கு. அந்த ஆவி செயல்பட்டு இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் விருப்பம் ஏன் அங்க செயல்படுது அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை. வெரி சிம்பிள். தேடுகிறவன் கண்டடைவான். தேடுறவன் எந்த விசுவாசம் தடுக்க முடியாது. ஒருத்தன் விசுவாசத்துல வளரணும்னு நினைச்சானா எந்த விசுவாசம் தடுக்க முடியாது. தடைகளை கொண்டு வரலாம், ஆனால் நிரந்தரமாக தடுக்கவே முடியாது. அவன் ஜெயிச்சே தீர்வான். அவன் விசுவாசத்தை அறிந்தே தீர்வான். சோ அதனால அப்போ ஒருத்தன் ரொம்ப தடுக்குது பிசாசு பைபிள் படிக்க விடாமனா அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவனுங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது, விட்டுறணும். லோகத்துல சொன்ன மாதிரி தான் கர்த்தர் சில பேர்ட்ட சொல்றாரு, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாத உன் ஜீவன் தப்ப ஓடி போன்ற மாதிரி விசுவாச வாழ்க்கையை நோக்கி ஓடு. என்னங்க பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்க? பயமுறுத்துற மாதிரி பேசல. நான் என்ன சொல்றேன்னா, விசுவாசத்தில் வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறேன். ஓகே. மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பரிசுத்தமான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த முதல்ல அந்த மகா பரிசுத்தம்ன்றது ஏன் சொல்றாருன்றது சொல்லிடுறேன். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அப்படி மோஸ்ட் ஹோலி மகா பரிசுத்தம் ஏன் சொல்லணும் விசுவாசத்தை? ஏங்க பரிசுத்தம்னா தூய்மையானதுன்னு அர்த்தம். அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். சுத்தமானது, ஹோலி, அந்த அந்த அர்த்தம். பியோர், பாவம் இல்லாதது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். விசுவாசத்துக்கு எதுக்கு அந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும்? அந்த வார்த்தை எதுக்கு விசுவாசத்தை சொல்லும்போது பயன்படுத்தணும்? மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று பயன்படுத்த வேண்டும். சோ பாவத்தோடு கம்பேரிசனே இங்க கிடையாது. பரிசுத்தம்ன்றத பாவத்துக்கு எதிரானது இந்த அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல. ஆனா விசுவாசிக்க யூஸ் பண்ணிருக்காருன்னா,
விசுவாசம் என்று சொல்லப்படுவது இட்ஸ் a யூனிக் திங். அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது, பிரத்யேகமானது. அதை போலொத்த காரியம் இந்த உலகத்திலே இல்லை. குறிப்பாக நாம் காண்கிற இந்த உலகத்திலே மனுஷர்கள் மத்தியிலே அப்படி ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்துக்கு எதிராக ஒண்ணுமே, விசுவாசத்தோட நிகரா எதுவுமே இல்லை. ஏன் என்று சொன்னால் விசுவாசம் என்று சொல்லப்படுவதே அது எபிரேயர் 11 நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையில வாழுகிற ஒருவன் யாருன்னா காணக்கூடாதவைகளை தினந்தோறும் ஆவியினாலே பார்க்கிறவன், இல்லைன்னா அட்லீஸ்ட் பார்க்க முயற்சி எடுக்கிறவன். அவன் விசுவாசம் வாழ முயற்சி எடுக்கிறவன். அவன் காண்கிறவைகளை வைத்து வாழ்கிறவன் அல்ல, காணாதவைகளை வைத்துதான் வாழ்கிறான். அப்ப விசுவாசத்திலே வாழுகிறவன் எப்படி இருக்க மாட்டான்னா, தன்கிட்ட இருக்கிற பொருளாதார குறைவை கவனித்துக் கொண்டே இருக்க மாட்டான். அதிலே கண்களை வச்சு அதை பத்தி யோசிச்சு ஐயோ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, ஒரு 7 பேருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி ஐயா ஜோம் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கு, ஐயா ஜோம் பண்ணுங்க, இந்த மாதிரி 15 பேருக்கு ஃபோன் பண்ணி ஐயா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க நம்ம சொல்றோம்னா நம்ம விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இருக்கிற பிரச்சனையை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே இரவும் பகலும் தியானித்து மண்டையில ஏற்றி வச்சிருக்கோம்னு அர்த்தம். சோ நம்ம எப்பயுமே நீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த குறைதான் கடன்னு வருது. ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே, அந்த பிரச்சனை இருக்கே, இது சரியில்லையா, நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு நான் பில்லு பே பண்ணுவேன், இன்னைக்கு இது பண்ணுவேன், அது என்ன பண்ணுவேன், இப்படியே இந்த அங்கலாய்ப்பே உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா விசுவாச வாழ்க்கை அங்க இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஃபுல்லா இதுல கவனம் அதுல போயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா விசுவாசம்னாலே காணக்கூடாதை நம்பி வாழ்றது. ஓகே, அப்ப காணக்கூடாததை நம்பி வாழ்கிற ஒருவன், காணக்கூடாததை நம்பி வாழ்கிற ஒருவன் அன்சீன் ரெல்ம், காணக்கூடாத உலகத்தை, ஆவி உலகத்தை பார்த்து நம்பி வாழ்கிற ஒருவன் நேச்சுரலாவே காணக்கூடிய உலகத்தில் குறைவு இருக்கிற திசையை தான் நோக்கி பயணிப்பான். ஏரோப்ளேன் இருக்கு, ஏரோப்ளேனுடைய தன்மை என்ன, அது ரோடு இல்லாம டிராவல் பண்ணும், அப்படிதானே? அப்ப ஏரோப்ளேன் எங்க போக பார்க்கும், வானத்துக்கு தான் போக பார்க்கும். ரன்வே, ஐயோ என்ன ரன்வே முடிஞ்சிருச்சேன்னு சொல்லாது ஏரோப்ளேன். என்னங்க இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் போறோன்றீங்க, ரன்வே சென்னையோட முடியுது அப்படி கேட்காது. என்னங்க ஏர்போர்ட்ல கொஞ்சம் தூரம் சென்னை பீச் வரைக்கும் கூட ரன்வே இல்லையே அப்படி ஏரோப்ளேன் பண்ணாது, கேட்காது. ஏன்னா அதோட மீடியம், அதோட மோடே வேற, அதோட மோடே அது அது உருவாக்கப்பட்டது, அது சிருஷ்டிக்கப்பட்டது. நோக்கம் என்னன்னா வானத்துல போக முடியாத, பறக்க முடியாது, அதுக்கு அந்த இன்ஜின் இருக்கு. ஏரோப்ளேனோட பைலட்டோ இன்ஜினியரோ யாரோ போய் ஏரோப்ளேனை செக் பண்றவங்க வெளியே எவ்வளவு ரோடு இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க செக் பண்றதே பிரைமரிலியே இன்ஜினை செக் பண்ணுவாங்க. இன்ஜின் நல்லா இருக்கா, விங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, டெயில் நல்லா ஒர்க் ஆகுதா, ஹைட்ராலிக் எல்லாம் நல்லா இருக்கா, ஃபியூயல் கரெக்டா இருக்கா, அதை தான் மெயினா பார்ப்பாங்க. ரோடு இருக்கான்னு எந்த ஏரோப்ளேன்காரும் பார்க்க மாட்டான், ஏர்போர்ட்டை மட்டும் தான் பார்ப்பான். ஏர்போர்ட்ல இருக்க ரன்வே மட்டும் தான் ஒழுங்கா இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பானே தவிர இதுக்கப்புறம் ரோடு இருக்கா, எப்படி நான் அமெரிக்கா வரைக்கும் போவேன் பார்க்க மாட்டான். ஏன்னா அவனோட வழியே வேற, அவன் வழி தனி வழி, அது வானத்துல போகுது. அதை போலதான் விசுவாசத்தின் வழியும் இருக்கிறது, விசுவாச மார்க்கமும் அப்படிதான் இருக்கிறது. நான் ரொம்ப நாளைக்கு பாருங்க, எனக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. நான் பைதவே இன்னைக்கு நான் ஏன் இதை பேசுறேன்னா, ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் வர்றது நிறைய பேருக்கு பேசிக் ஃபெய்த்தே தெரியாம இருக்காங்கன்னு சொன்னாரு, அதனால தான் பேசிருக்கேன். சோ அதனால நல்லா கவனிங்க, விசுவாசம் என்பது நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று. எனக்கு நல்லா படிச்சு முடிச்சுன்னு சொல்ல முடியாது. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபெய்த்தை படிக்கலாம், படிச்சு ஓரளவு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். ஆனா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெய்த்ன்றது லைஃப் லாங், அதுல லேர்னிங் ஆஃப் ஃபெய்த்தும் லைஃப் லாங். நீங்க கற்றுக்கொண்டே போகலாம். விசுவாசத்திலே பல அளவுகள் இருக்கிறது. இப்ப விசுவாசத்துல ஒரு ஒரு நம்ம சொல்லிக்கிட்ட கூட ஒரு பீக் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளை எடுங்கன்றது. கமாண்ட் மீ தி வொர்க் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். ஏசாயா 45 கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா விசுவாசம் இன்னும் நமக்கு தெரியலன்னு அர்த்தம். சோ தெரியலன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்க விசுவாசத்துக்கு மீனிங்கே வேற வச்சிருக்காங்க. நான் ரொம்ப நாள் விசுவாசம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? விசுவாசம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அவருக்கு விசுவாசமா இருப்பது, அவர் மேல நம்பிக்கையா இருப்பது, அதுதான் விசுவாசம் நினைச்சிட்டு இருந்தேன். சில பேர் டெஸ்டிமனிஸ் நான் கேட்டிருக்கேன். அவங்க ஜோம் பண்ண அதே மாதிரி நடந்துச்சா சொல்லுவாங்க. அப்ப அதை பத்தி அது எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு விசுவாச வாரம் இருக்கு பிரதர், அதனால அவங்க இப்படி ஆபரேட் பண்றாங்க.
ஓ நினைச்சிட்டு ஓ ஆமா ஆமா நமக்குலாம் அது இல்லை, நமக்கு வந்து டிராக்ட் கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு தெரியும், டிராக்ட் கொடுக்க தெரியும், போய் இந்த கிராம ஊழியர் செய்யும் இதெல்லாம் செய்வோம், அதெல்லாம் செய்ய தெரியும், ஆத்து மக்கள் அதே பண்ணி இதெல்லாம் நமக்கு அவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு வந்து வேற ஒன்றும் கொடுக்கல. விசுவாசம் வரலாம் நமக்கு இல்லைன்னு நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு நேச்சுரலா ஃபெய்த்தே கிடையாது. எந்த ஒரு காரியத்தை பத்தி நெகட்டிவா தான் யோசிப்பேன். அதனால நான் நினைச்சிட்டேன் நமக்கு ஃபெய்த் அதெல்லாம் இல்ல. அந்த அந்த வரம் இருக்கு நமக்கு, கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கு, அது போதும். கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருப்போம், இன்னைக்கு மரித்தாலும் பரலோகம் போவோம், சந்தோஷம், அவ்வளவுதான் போதும், அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் விசுவாசம் என்பது அது வந்து இட்ஸ் பவர், அது ஒரு வல்லமை. விசுவாசம் என்பது ஒரு வல்லமை, இட்ஸ் அ ஃபோர்ஸ், இட்ஸ் அ பவர். சோ விசுவாசம், ஆகவே விசுவாசத்திலே வாழ்வது என்பது அது ஒரு தனி லைஃப் ஸ்டைல். அது என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, காணக்கூடாதவைகளை பார்த்து அதை நம்பி அது நிமித்தம் வாழ்வது, அதுதான் விசுவாச வாழ்க்கை. சோ அதையே மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கு, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் ஏன் சொல்லியிருக்குன்னா, அது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, காணக்கூடாத நம்பி வாழ்கிற வாழ்க்கை, அது ஒரு விலையேறப்பெற்ற வாழ்க்கை, பிரஷியஸ் லைஃப். அது ஒரு பிரத்யேகமான வாழ்க்கை, அது ஒரு யூனிக் லைஃப் ஸ்டைல், அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன, மற்றவர்கள் யோசிப்பது போல நீங்க யோசிக்க முடியாது, மற்றவங்க பார்க்கறது போல நீங்க பார்க்க முடியாது, மற்றவங்க பேசுறது போல நீங்க பேச முடியாது. தேர் கால்ஸ் ஃபார் தேர் இஸ் a call for a clear separation. ஒரு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அழைப்பு இருக்கிறது விசுவாச அழைப்பு என்பது. இதை நான் ஏன் ரொம்ப ரொம்ப கிளீனா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த கிருபைன்றதே தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கிருபையில என்னன்னா நம்ம எடனாலும் வாழலாம், எப்படினாலும் வாழலாம், கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார், அதுதான் கிருபை அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆண்டவர் என் மேல அன்பாவே இருக்காரு, அன்பாவே இருக்காரு, அதனால நான் என்னாலும் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் ஆண்டவர் என் கூடயே வருவாரு, என் கூட இருப்பாரு அப்படின்னு. உங்க கூட வருவார்ன்றது உண்மைதான், உங்க கூட இருப்பார்ன்றது உண்மைதான். ஆனா விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய கிருபையினாலே உங்களுக்கு ₹1 பிரயோஜனம் இருக்காது. அது அதாவது கிருபை விசுவாசம், அதை பத்தி உங்களுக்கு கரெக்டா சொன்னா, கர்த்தர் நான் நிச்சயம் ஜெயம் பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் ஒரு நல்ல ஒரு திறமை மிக்கவனாக நான் ஒரு ஆளுகைக்குள்ளே வருவேன் அப்படின்னு கர்த்தர் என்னை பற்றி நம்புறாரு, அதுக்கு பேர் கிருபை. கர்த்தர் என்னை பற்றி நம்புறாருல, அதை நான் நம்புவது விசுவாசம். திரும்ப சொல்றேன், கர்த்தர் வந்து நான் ஜெயிப்பேன் நம்புறாரு, நான் வெற்றி பெறுவேன் நம்புறாரு. ஏன்னா அவர் வேற எதை வச்சு நம்பல, கிறிஸ்து இயேசுவினாலே, நான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கனால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி இருக்கிறதுனால, அவருடைய புத்திரனாய் மாறி இருக்கிறபடியால், எனக்குள்ள அவருடைய ஆவி வைக்கப்பட்டிருக்கிறபடியால், அதனால அது மேல அவர் பெட் பண்ணி அவர் என்ன சொல்றாரு, இவன் நிச்சயம் ஜெயிப்பான், இவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து விடுவான் அவர் நம்புறாரு என்னை குறித்து. ஆனால் அவர் என்னை குறித்து நம்புவதை நான் நம்பி விட்டேனா, அதுதான் விசுவாசம். அவர் என்னை குறித்து நம்புறான்றது ரொம்ப சந்தோஷம், அது கிரேஸ். எஸ், தட் இஸ் கிரேஸ். அதுக்கானது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான்றது கிரேஸ். அதுதான் கிருபை. கிருபைனா நீ என்னால் பிடிக்க எப்படினாலும் போ, நாசமா போ, குடிச்சிட்டு படுத்திருக்கேன், ஏன்னா கர்த்தர் மேல அன்பா இருக்காரு, இவன் குடிச்சாலும் கர்த்தர் மேல அன்பா இருப்பாருன்றது வந்து கிருபைன்றது தப்பு. நீ ஒருத்தன் குடிச்சாலும் கர்த்தர் அன்பா இருப்பாரா அப்படின்னா அவருக்கு வேற வழி இல்லை, ஏன்னா உடன்படிக்கை பண்ணிட்டாரு, அன்பா தான் இருப்பாரு. ஆனா இவனுக்கு நல்லதா இல்ல இவன் குடும்பத்துக்கு நல்லதா, இப்படிலாமோ பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்கிறனாலதான் சொல்றேன், அப்படிலாம் இருந்தா நாம் தேவன் செய்து முடித்து சுதந்திரிக்கலாம் முடியாது. So there calls for a separation, clear separation. என்ன செப்பரேஷன்? அப்ப என்னங்க பண்றது? இப்ப பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு, கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கலாமா, கிறிஸ்தவர்கள் ஆதித்யா டிவி பார்க்கலாமா, அப்புறம் இந்த பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணா தப்பா, அப்படி பண்ணா தப்பா? சார் வெரி சிம்பிள், நீங்க எதனாலும் பாருங்க, எங்கனாலும் போங்க, உங்க விசுவாசத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுதா? காணக்கூடாத தேவனையும் அவருடைய காரியங்களையும் அறிந்து கொள்ள உங்கள் மனக்கண்களை திறக்கிறதா? உங்க வாழ்க்கையிலே குறைவுகளை விசுவாசத்தினாலே மேற்கொள்வதற்கு அது உதவியா இருக்குதா? அதாவது இப்ப உங்க கையில வந்து 1000 ரூபா தான் இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு 20,000 வேணும், 25,000 வேணும் வச்சுக்கோங்க, 1000 ரூபாய்க்கு 25,000 வேணும். அந்த மீதி 24,000 எங்க இருக்கு அப்படின்னா ஆவிக்குரிய மண்டலத்துக்கு இருக்கு. காணக்கூட உங்க கையில இல்ல, உங்களால பார்க்கவே முடியல, ஆனா அது இருக்குது அப்படின்னு நம்புறது மட்டும் இல்ல, அப்படின்னு அறிந்திருப்பதுதான் விசுவாசம். அதுல பெட் பண்ணி வாழ்றதான், காணக்கூடாத உலகத்தை பெட் பண்ணி அதை வச்சு வாழ்றதான் விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம், மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, அது பிரத்யேகமானது, அது தனித்துவம் வாய்ந்தது, அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குரியது. அப்ப விசுவாசத்துல வாழ்கிறவன்
விசுவாசத்திலே வாழ்கிற ஒருவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்னா, நான் வந்து என்னுடைய மனதுக்குள்ளே கண்டதையும் போக விட மாட்டேன், நான் கண்டதையும் பார்க்க மாட்டேன், கண்டதையும் இடம் கொடுக்க மாட்டேன். அதாவது நல்ல மூவியா இருக்கலாங்க, அந்த மூவில வந்து சீனே இல்லைங்க, பாவமே இல்லைங்க, ஹீரோயினே இல்லைங்க மூவில, அப்புறம் என்னங்க மோசமான சீன் வரும்? வராதுங்க, நீட்டா இருக்குங்க, எல்லாம் பயங்கரமா இருக்குங்க. சாவு இருக்கா மூவில? ம் இருக்கா? பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க அதை விரும்பி எங்களுக்கு அதான் நடக்கும் அப்படின்னு நம்பி பார்க்கறது இல்ல. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே உள்ள இருதயத்தை எழுதப்படுகிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாச வாழ்க்கைன்றது, அதாவது இவனுங்க நாங்க பாவம் செய்யாம இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கோம், அது ஏதோ பெரிய இது நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது ஒண்ணுமே கிடையாது. இவங்க செய்யாத பாவத்தை இதெல்லாம் நாங்க பாவம் செய்யாம இருக்கோன்றாங்களா, அதோட நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஆண்டவரே அறியாதவன். ரியல் டீல் இஸ் லிவிங் பை ஃபெய்த். அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்க கையில இல்லாதது கர்த்தர்ட்ட இருக்கிறது எத்தனை அனுபவிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க, அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதுக்கு சில பிரித்தெடுக்கப்படுது அவசியம் இருக்கிறது. நீங்க எல்லார மாதிரி பண்ண முடியாது, எல்லார மாதிரி இருக்க முடியாது. ஆனா ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டா அதுவும் வேற லெவல்ல இருக்கும். பிரித்தெடுக்கப்படுறதுல எவ்வளவு லெவல்ஸ் இருக்குன்னு ஒரு லெவல் உங்களுக்கு காட்டுறேன். எலிசா, அவன் உழுது கொண்டிருக்கிறான். உழுது கொண்டிருக்கிற எலிசாவுக்கு எலியா வந்து சால்வையை போடுறாரு. போட்டோடனே அந்த பிரித்தெடுக்கப்படுறதுல அங்க ஸ்டார்ட் ஆயிருது. அவன் முதல்ல அவனுடைய அந்த வேலையை விட்டுட்டு இந்த ஏன்னா வேற வேலை கூப்பிடுறாரு, தீர்க்கதரிசி வேலை கூப்பிடுறாருன்னு தெரியுது. அதனால நான் நினைக்கிறேன் முன்னாடியே எலிசா அதுக்காக எதிர் ஜோம் பண்ணிருக்கணும், இல்ல கர்த்தர் அவனுக்கு ஏதோ ஏற்கனவே பேசி இருந்திருக்கணும். உடனே எல்லாம் யாரும் போக முடியாது. அவன் போறான்னா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோட அவன் இருந்திருக்கலாம் ஒருவேளை. அப்படி அவனை எலியா கூட்டிட்டு போறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர் தாண்டி போறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குரூப் வந்து சொல்லுது, ஐயா எலியாவை கத்து எடுத்து போறவனுக்கு தெரியுமா, எலியாவுக்கு கத்து எடுத்து போறவனுக்கு தெரியுமா? சொல்ற பதில பாருங்க, எனக்கு தெரியும், சும்மா இருங்க. அங்கே ஒரு செப்பரேஷன் வருது. ஏன்னா இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தான், இவங்களும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க தான். இவங்க வந்து நிறைய பேசுறாங்க, சொல்றாங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். அவன் சொல்றான், இல்ல எனக்கு வேற ஒண்ணு தெரியும், நான் போறேன். அவர்கள் அந்தந்த ஊர்களோட நின்று விடுகிறார்கள். இவன் ஊர்களை தாண்டி போய் கொண்டே இருக்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியுது. என்ன நடக்க போகுது தெரியல, அது எப்படி நடக்கும்னு தெரியல. ஆனால் எலியாவை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கான், எல்லைகளை தாண்டுகிறான். விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு திருப்தி வந்து நான் இது போதும் இங்க இருக்கேன் அப்படின்றது இல்ல, எல்லைகளை தாண்டி போகிற வாழ்க்கை தான் இந்த விசுவாச வாழ்க்கை. சோ விசுவாச வாழ்க்கையில முதல் பகுதி அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அது காணக்கூடியவர்களை சார்ந்து அல்ல, காணக்கூடாதவர்களை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப காணக்கூடாதது எங்க இருக்கு, எங்க போய் பாக்குறது? நானு காணக்கூடியது உலகம் பூரா இருக்கு, ஓகே, அதை பார்க்க வேணாம், ஓகே, அது விசுவாசத்துக்கு உதவி செய்யாது. காணக்கூடாதவைகள், ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிற எபிரேயர் 11 நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களே நிச்சயமா இருக்கிறது. சரி, அப்ப அது எங்க இருக்கு? காணக்கூடாது எங்க இருக்கு? காணக்கூடாது எங்க இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா எங்க இருக்குன்னு? காணக்கூடாது எங்க இருக்கு? இங்க இருக்கு, இதுக்குள்ள இருக்கு. சோ விசுவாசத்தை நீங்க வளர்க்க விரும்புறீங்களா? என்னங்க நான் பண்றது, எங்கெங்க போகணும், என்னங்க செய்யணும்? பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம், ரொம்ப நேரம் இதை தூக்கிட்டு உட்காருங்க. நீங்க சொல்லலாம், ஐயோ நான் ரொம்ப பிஸிங்க, எனக்கு வேலையை ரொம்ப இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு 1 hour டைம் இருக்கா? ஒரு நாள்ல 23 மணி நேரம் விட்டுட்டு 1 hour டைம் இருக்கா? அந்த 1 hour இது கொடுங்க. இல்லைங்க எனக்கு அது கூட 1/2 மணி நேரம் இருக்கா? அந்த 1/2 மணி நேரத்தை ஃபுல்லா கொடுங்க. ஜஸ்ட் சிட். சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க வந்து எங்களுக்கு பைபிள்லாம் முக்கியம் இல்ல பிரதர், இயேசுதான் முக்கியம். இயேசுதான் முக்கியம், கரெக்ட் தான். ஆனா இயேசு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு வசனம் வேற சொன்னார், இயேசுவே சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொல்லியிருக்காரு, இந்த பரிசேயர் அவங்களெல்லாம் சொன்னாரு, நீங்க வந்து நித்திய ஜீவன் வந்து பைபிள் இருக்குன்னு பைபிளே தேடிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க என்னைய விட்டுட்டு வெறும்னா தேடினீங்கன்னா நித்திய ஜீவன் கிடைக்காது. ஏன்னா அவங்க அவர் ஏத்துக்கல. நமக்கும் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவனுக்கு இந்த பைபிள்ல எந்த பேஜ்ல இருந்து விசுவாசத்துக்கு பில்ட் பண்றதுக்கான மெட்டீரியல் இருக்கு. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவனுக்கு ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் வரைக்கும் விசுவாசத்தை பில்ட் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் இதுக்குள்ளே அநேகம் இருக்கிறது. இது கொஞ்சம் ரா மெட்டீரியலா தான் இருக்கும். ஆனா நீங்க படிக்கும்போது என்ன நடக்கும்னா,
உங்கள் ஆவி அதை பிக் பண்ணி எடுக்கும். எடுத்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். உங்க மைண்டுக்கும் உங்க சரீரத்துக்கும் கொடுக்கும். இதுதான் விசுவாசத்தினுடைய பேசிக். சரியா? விசுவாசத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் பயங்கர தொடர்பு இருக்கு. கிறிஸ்துவை அறிந்த ஒருவன், கிறிஸ்துவோடு உறவில் இருக்கிற ஒருவன் வேதத்தை படிக்கும் போது மனக்கண்கள் பிரகாசம் அடையும். நான் ஈடன் டிவியில பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கலாம், அதை பாருங்க. அதுல சொன்ன ஒரு விஷயம், ஒரு இது மட்டும் சொல்றேன். எனக்குமே பைபிள் பத்தி இப்படிலாம் தெரியாது, இப்படிலாம் படிக்க முடியும் எனக்கு தெரியாது. நான் நிறைய தடவை இது டெஸ்ட் பண்ணி சொல்றேன், திரும்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. எனக்கு உண்மையிலே தெரியாது, இப்படிலாம் படிக்க முடியலாம் எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆனப்பதான் எனக்கு தெரிய வந்தது இப்படிலாம் பைபிள்ல இருக்கிறேன். ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து நிறைய காரியங்கள் நான் பார்த்திருக்கேன். அவங்க கேட்டோடனே கிடைக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஜோம் பண்ண உடனே அது உங்க ஜெபமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதே பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு கமாண்டோட இருக்கும். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட கமாண்ட் பண்ற மாதிரி. அப்பெல்லாம் எனக்கு அந்த வசனம் தெரியாது. கமாண்ட் மீ த ஒர்க் ஆஃப் மை ஹேண்ட்ஸ், என் கரத்தின் கிரியில குறித்து எனக்கு கட்டளையிடுங்க, அந்த வசனம் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் ஜெபமே. அதே மாதிரி பதிலும் வரும். நான் வந்து உண்மையிலேயே ஸ்டன் ஆயிட்டேன். எப்படி இது நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நானும் பைபிளை பல ஆங்கிள் படிச்சிருக்கேன், முன்னாடி படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி படிச்சது இல்லை. அப்ப நான் அவங்க டெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், என்ன ஆச்சு, எப்படி ரட்சிக்கப்பட்டேன் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டு அடுத்த நாளும் 2வது நாளும் அதாவது அவங்களுக்கு உறுதியான கன்விக்ஷன், ஆண்டவர் தான் உண்மையான தேவன், அவர் தான் நம்மளுடைய தகப்பன் அப்படின்ற கன்விக்ஷனே வந்துருச்சு ரட்சிக்கப்பட்டவனே. ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னது, நீ எந்த சபைக்கு போகாதன்னு சொல்லியிருக்காரு. போனா என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்கன்னு. மீறி ஒரு நாள் போயிருக்காங்க. போனா அவன் ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து கேன்சர் ஏதோ வந்தது வந்து கர்த்தர் தான் எனக்கு வியாதியை கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஏதோ எதுக்கோ காரணத்துக்காக கொடுத்தாருன்னு இவங்க வந்து நேரில் சொல்லலை, இவங்களுக்கு கர்த்தரே தெரியல சொல்லிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து போகாம யாரோ ஒருத்தர் பைபிள் கொடுத்துருக்காரு. அந்த பைபிள் வந்து படிச்சு படிச்சு இன்னும் எங்க வீட்டுல இருக்கு. அந்த பைபிள் படிச்சு 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 அதுல பயங்கரமா படிச்சு வெளிப்படுத்தின விசேஷத்துல பாதியை காணும், அந்த அளவு படிச்சாச்சு. அப்புறம் வந்து ஃபுல்லா பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அநேக இடங்கள் கோடு போட்டுக்கும். வாக்குத்த வசனங்கள் அதெல்லாம் கோடா இருக்கும். அதுல போட்டு ஏதாவது எழுதியிருக்கும் பக்கத்துல, சம்பந்தப்பட்ட பக்கத்துல. இது என்ன அப்படின்னு நான் கேட்டேன், என்ன இது, என்ன இப்படி எழுதியிருக்கேன்? இதெல்லாம் வந்து நான் எனக்கு வந்து அந்த ரட்சியை விட 3 மாதங்கள் ரொம்ப நேரம் ஷீ ஸ்பெண்ட் டைம் இன் த பைபிள். கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இமிடியேட்டா கோயிங் டு தி வேர்ட், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகும்போது பல காரியங்களை கர்த்தர் பேசிக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவன் வாழ்க்கையிலே ஃபவுண்டேஷனா இருக்கிறது அந்த அந்த டைம்ல நடந்தது. த இமேஜ் ஆஃப் காட், தேவன் யார், அவர் எனக்கு எப்படிப்பட்டவர், அடுத்தவங்க பத்தி எனக்கு எனக்கு அவர் எப்படிப்பட்டவர், தனிப்பட்ட முறை என்கிற அந்த அந்த ரெவலேஷன் எல்லாம் அந்த 3 மாதத்துல கிடைச்ச ரெவலேஷன் இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் ஒர்க்கிங், ஃபவுண்டேஷனா இருக்கு. ஓகே, சோ தட்ஸ் த ரீசன் ஃபார் த ஃபெய்த். விசுவாசத்துக்கு வந்து இன்னைக்கு விசுவாசத்துக்கு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் அப்படியே உபவாசத்திலே இருக்க போறேன், 40 நாள் உபவாசம் இருக்க போறேன், 50 நாள் உபவாசம் இருக்க போறேன். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உபவாசிக்க சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அது பண்ணுங்க, வேணாம்னு சொல்லல. நிறைய பேர் உபவாசம் இருக்கிறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி சாப்பாடு போடாம இருந்தோம்னா, நம்ம இந்த பாடியை போட்டு டார்ச்சர் பண்ணோம்னா கர்த்தர் நமக்கு செய்வாரு, நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, கர்த்தர் இம்ப்ரெஸ் எல்லாம் ஆக மாட்டார். அவர் இம்ப்ரெஸ் ஆகிறது ஒரே ஒரு விஷயம் தான், பைபிளே போட்டிருக்கு. எதை பத்தி போட்டிருக்கு? ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா இந்த காணக்கூடாத பார்த்து வாழுகிற வாழ்க்கை தான் அவருக்கு பிடிக்குமா. யாரா வாழ்றாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்குமா அப்படி வாழ்றவங்கள. சரியா? அது வரணும்னா இது அவசியம். இதுல உட்காந்து படிக்க வேண்டியது அவசியம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப நேரம் ஃப்ரீ டைம் தான், தயவுசெய்து ரொம்ப நேரம் படிங்க. இல்லைங்க எனக்கு 1 hour தான் இருக்குன்னா அந்த 1 hour ஃபுல்லா கிவ் டு த வேர்ல்ட். இல்ல எனக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அது 1/2 மணி நேரத்துக்கு கொடுங்க. நிறைய நேரம் இதுல வந்து நமக்கு கொஞ்சம் ஞானக்குறைவாயிரு, அதான் உண்மை. நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் பண்ண முடியும். நம்ம அந்த ஞானம் இல்லாம இருக்கும். ஒரு மாதிரி பிசாசு பயமுறுத்தி விட்டுறான். ஒன்றும் இல்லை உனக்கு டைம் இல்லை, டைம், தேர் வில் பி டைம்.
யூனிட் விஸ்டம் ஆஃப் காட், ப்ரே ஃபார் தட். இல்லைன்னா நீங்க பல விதத்துல செய்ய முடியும். நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, வேலைக்கு நடந்து கொஞ்ச தூரம் போவீங்க, இயர்ஃபோன்ல போடுங்க, ஒரு இயர்ஃபோன் ஆர்டர் பண்ணுங்க, 500 ரூபா 300 ரூபாய்க்கே கிடைக்குது. இன் இன் இயர் இது ப்ளூடூத் எல்லாமும் இருக்கு, அமேசான்ல போட்டு பாருங்க, நிறைய வருது. இல்ல ஹெட்ஃபோன் வாங்கி போட்டுக்கோங்க, அதை போட்டு விடுங்க. இல்ல கார்ல ஓட்டிட்டு போறீங்கன்னா கார்ல போட்டு விடுங்க. லெட் த வேர்ட் கோ இன். அதுதான் விசுவாசத்தை கொண்டு வரும். ஏன்னா புதிய உடன்படிக்கை என்னன்னா அவர் என்ன செய்து முடிச்சிட்டாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் புதிய உடன்படிக்கை. நம்ம டங்க்ல ஏன் ஜெபம் பண்றோம்? ஜெபம் பண்ணும்போது ரெவலேஷன் வருது. ஆனா நீங்க பைபிள் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா ரெவலேஷன் அதிகமாகும். உங்க ஸ்பிரிட்டுக்கு நிறைய சரக்கு பேருக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு. சி பைபிள் வந்து ரா மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க. ஓகே, இப்ப குக்கிங் பண்றீங்க. குக்கிங் பண்றதுல என்னன்னா, இப்போ வந்து சாம்பார் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, சிம்பிளான ரெசிபி சொல்லுவோம். சாம்பார் வைக்கணும்னா என்ன வேணும்? பருப்பு வேணும், அப்புறம் வெங்காயம் தக்காளி வேணும், சாம்பார் பொடி வேணும், அப்புறம் மிளகா பொடி வேணும். இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ், சரியா? இப்ப இதெல்லாம் வந்து இன்கிரீடியன்ஸா இருக்கிறதுனாலே குக் ஆகாது. அதுக்கு குக் பண்ற ஒரு ஆள் வேணும், ஒரு நபர் வேணும், அது சமைக்கக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணணும்? அந்த சட்டி எடுத்து வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி தண்ணி ஊத்தி எல்லாம் அந்த ப்ரொசீஜர் குக்கர்லயோ அது எல்லாம் அவங்க ஒரு ஆள் செய்யணும். இது இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவை. அப்படி ஆனா ஒரு ஆள் தேவை, கரெக்டா? அதே மாதிரிதான் உங்கள் ஆவி இருக்குது. யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் தட் குக். திஸ் ஹாஸ் லாட் ஆஃப் நியூட்ரிஷியஸ் இன்கிரீடியன்ஸ். உங்களுக்கு தேவையான சத்து வாய்ந்த பொருட்கள் இதுல இருக்கிறது. ஸோ நீங்க எடுத்து படிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, பருப்பு போகுது உள்ள, உங்களுக்கு தெரியாது. உங்க மைண்ட் வந்து நல்லா கவனிங்க, மைண்ட் இஸ் த பாஸ் இன் எவ்ரி அதர் ஃபீல்ட் எக்ஸப்ட் நியூ கிரியேஷன். மற்ற எல்லா இதுலயும் புது சிருஷ்டி எல்லா காரியங்களும் மனதுதான் பாஸ். ஆனா புது சிருஷ்டியை பொறுத்தவரையிலே நியூ கிரியேஷன் பொறுத்தவரை ஸ்பிரிட் தான் பாஸ், ஆவி தான் பாஸ். ஸோ அப்ப என்ன அர்த்தம்? பைபிள் படிச்சுன்னா புரியாது. புரியும்னு யார் சொன்னா? எல்லாமே புரியாது. புரியணும் அவசியம் இல்லையா? யார் சொன்னா புரியணும்? உங்க மைண்ட் சொல்லுது புரியலன்னு, தேவையே இல்லை. ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லை என்ன பிரியாணி சொல்லலாம்? ஃபேமஸான பிரியாணி சொல்லுங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, இதெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாடு ஃபேமஸ். ஆம்பூர் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ ஸ்டார் பிரியாணி எனக்கு தெரியாது என்ன உள்ள போட்டிருக்காங்க. நானும் செய்யலாம் ட்ரை பண்ணேன், வரல. அது மாதிரி வரல. சில பிரியாணி நான் நல்லா செய்வேன், அது எனக்கு செய்ய தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதை வச்சு செஞ்சு பார்க்கணும். ஆனா முதல்ல நான் சாப்பிடும் போது நல்லா இருக்குன்னு தெரியும், அது சாப்பிட்டா ஏதோ பண்ணுதுன்னு தெரியும். ஆனா அது என்ன இருக்குலாம் தெரியாது. அது ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சா சாப்பிட்டு இருக்காங்க, புரிஞ்சா சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஃபுட்டு, அதுல அப்படி புரிஞ்சுக்கணும் தேவையில்லை. அதே தான் சேம் வித் வேர்ட் இஸ் அ ஃபுட். அவசியமே இல்லை. ஆல் யூ நீட் இஸ் டேக் இட் இன். டிட் யூ டேக் இட் இன்? தட்ஸ் ஆல். இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் நான் முன்னாடி நிறைய அதை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். டேப்லெட்ஸ் யூ டேக். தலைவலிக்குது, ஒருத்தன் குரோசின் மாத்திரையோ இல்ல பேராசிட்டமால் எதுவும் போடுறான்னு வைங்களேன். பேராசிட்டமால் என்ன காம்பினேஷன் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் பேர் தெரியும், நிறைய பேர் தெரியும். குரோசின் பேராசிட்டமால் என்ன காம்பினேஷன் உங்களுக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிக்க என்னைக்கா நம்ம ட்ரை பண்ணிருக்கோமா? ஏன்னா அது நம்ம வேலை இல்லை. அது மருந்து கம்பெனிக்காரங்களோ டாக்டரோ அதை பத்தி யோசிச்சுப்பாங்க. நம்ம வேலை என்ன? கொடுக்குறாங்களா, வாங்கி போடு, தலைவலி சரியாகுதா, அதான் முக்கியம். அதே மாதிரிதான் வேர்ட் இருக்கு. இட் இஸ் லைக் ஃபுட், இட்ஸ் லைக் மெடிசின். பைபிளே அதை சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை வந்து உணவாகவும் பேசுகிறது, மருந்தாகவும் பேசுகிறது. நீதிமொழிகள் சொல்லிருக்கல, அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வார்த்தை வந்து உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அது எப்படி பண்ணுது? தேவையில்லை. உள்ள எடுக்க வேண்டியது நம்ம வேலை. நம்ம உள்ள எடுத்தோடனே நம்முடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா குக் பண்ணுது. குக் பண்ணி அதை ஒரு சாப்பிடக்கூடியதா உருவாக்கி உங்கள் ஆத்மாவுக்கு கொடுக்கிறது. அப்பதான் உங்களுக்கு அது புரியும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்ன கர்த்தர் இப்ப செய்யறான்னு சில நேரம் புரியாது, நம்ம படிச்சுட்டே இருப்போம். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அது புரிய ஆரம்பிக்கும். ஓ, ஸோ நம்ம வேலை என்ன? தொடர்ந்து படிக்கிறது. டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாருன்னா 3 நாள் 5 நாள் 7 நாள் அந்த மாதிரி கொடுப்பாங்க, கோர்ஸ் முடிக்கணும்னு. நீங்க பாட்டுக்கு ஒரு நாள் நல்லா ஆயிடுச்சுன்னா நிறுத்தக்கூடாது, ஃபுல்லா எடுக்கணும். இன்னும் அடிப்பார், திட்டுவார் டாக்டர், நான் படிச்சிருக்கேன்னு கேட்பாரு. அதே மாதிரி ஒரு அந்த வேர்டு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 நாள் நிறுத்திடக்கூடாது, ஒரு நாள் நிறுத்திடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன உள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வெளியே இருக்க அவுட்கம் மட்டும் தாங்க தெரியுது. நமக்கு இருக்க கவலை தெரியுது, சோகம் தெரியுது. ஏன் அந்த சோகம் இருக்கு, ஏன் அந்த கவலை இருக்கு, ஒரு தோல்வி தெரியுது, ஏன் அந்த தோல்வி இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருதயத்துல எங்கேயோ சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும், சரியாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டே இன் த வேர்ட். பக்கத்துல யாரும் சொல்லுங்க, ஸ்டே இன் த வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருங்கள், தொடர்ந்து படிங்க. நீங்க தைரியமா வெளிப்படுத்த விஷயம் டெய்லி படிக்கலாம் உட்காந்து. புரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு புரியல அதனால நீங்க படிக்க நிறுத்துறீங்கன்னா
அங்க உங்க ஸ்பிரிட் இன்னும் டேக் ஓவர் பண்ண அர்த்தம், மைண்ட் தான் நம்ம பாஸ் ஆகுன்னு அர்த்தம். அது எப்படிங்க மைண்ட் எப்படிங்க கீழே தள்ளுறது? அது சொல்ல சொல்ல மீறி படிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியல 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 சொல்ல படிச்சுட்டே இருக்கணும். புரியும், போக போக புரியும் அப்படின்ட்டு படிக்கணும். அப்பதான் உள்ள வேர்டு இறங்க ஆரம்பிக்கும். அப்பதான் ஸ்பிரிட்டே டேக் ஓவர் பண்ணுது. So the parcel is not for the ground floor person, it is for the first floor person. இப்போ பார்சலை மேல அனுப்பிடணும். அதே மாதிரி தான் வேர்ட் டசன்ட் கோ டு யுவர் மைண்ட் டைரக்ட்லி, இட் கோஸ் டு யுவர் ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட். உங்களாவி அதை எடுத்து கொடுக்குறது, எடுத்து உங்களுக்கு தேவையானதை சரி பண்ணி கொடுக்குது. ஸோ விசுவாச வாழ்க்கை பிரத்யேகமான வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கைனா அந்த வாழ்க்கையை ஃபீட் பண்றது ஒன்று இருக்கு அப்படின்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ஒரே ஒரு நபரை பத்தி மட்டும், அவங்களுடைய விசுவாசத்தை பத்தி, அந்த எக்ஸப்ஷனை பத்தி பேசிட்டு நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். இஃப் காட் லீட்ஸ் நான் தொடர்ந்து பத்தி பேசுவேன். எபிரேயர் 11 அதிகாரம் நிறைய பேரை பத்தி வருது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா அவங்களுடைய விசுவாசமே வித்தியாசமா ஒரு பார்வையில் இருந்தது. அதை பத்தி பார்க்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் அதுல 31வது வசனம் வச்சுக்கிறேன். எபிரேயர் 11:31, ஹீப்ரூஸ் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாளர்களோட சேதமாகாதிருந்தாள். திரும்ப வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். ராகா பத்தி நான் புக்ல எழுதியிருக்கேன். கான்சியன்ட் மனசாட்சி புக் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர். ஏன்னா ராகாபுடைய விசுவாசம் அது என்னது எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்திருக்கு. என்ன விசுவாசம் இது? எப்படிப்பட்ட விசுவாசம் அது? நல்லா யோசிச்சு பாருங்க. அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் விசுவாசம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டிங்கே அங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா ராகாப் என்னும் வேசின்னு போடுது. அந்த அம்மாவோட வாழ்க்கையே சரியில்லை. சரியா? இப்படிப்பட்ட ஒரு பிழைப்பு நடத்தி கொண்டதும் ஒரு லேடி. அந்த லேடி வீட்டுக்கு இவனுக்கு போறானுங்க தற்செயலா. அது ஏன்னா விரட்டுறானுங்க. எரிகோட ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 ஸ்பை வந்திருக்காங்க. விரட்டும் போது எங்க போறோம்னு தெரியாம இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போனோடனே அந்த அம்மாக்கு ஒரு ஈஸி ஆப்ஷன் இருந்தது. ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், பிடிச்சி கொடுத்துருக்கலாம். இந்த இவங்க தான் வந்தாங்க, கொண்டு போங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனால் முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவளுக்குள்ள எங்கிருந்து ஒரு விசுவாசம் வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஆரிஜின் ஆஃப் ஃபெய்த்தை பத்தி எனக்கு இன்னும் தெரியல. மேபி இன்னும் கொஞ்சம் படிச்சா எங்கேயா கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன். ஐ ரியலி டோன்ட் நோ. ஆரிஜின் ஆஃப் ஃபெய்த் தெரியல. அவரோட பேக்ரவுண்டா இன்னும் ஸ்டடி பண்ணதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. வி டோன்ட் நோ ஆரிஜின் ஆஃப் ஃபெய்த். சி தேர் ஒன் பாசிபிலிட்டி என்னன்னா, இவங்கெல்லாம் எமோரியர். ஓகே, ஆபிரகாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஊர்கள் எல்லாம் குடியிருந்திருக்கான். இந்த ஏரியாலாம் எமோரியர்களுடைய ஊர்கள் எல்லாம் குடியிருந்திருக்கான். ஹெப்ரோன் அங்கதான் ஏப்ரஹாம் மெயினா கடைசியா இருந்திடும். ஆனா தேசம் முழுவதும் சுற்றி திரிந்திருக்கான். அப்ப இவளுடைய மூதாதையர் யாராவது அங்க சந்திச்சாங்களா என்ன ஏது தெரியல. ஆபிரகாம் மீட் பண்ணிருக்கலாம். அது மூலமா ஏதாவது பாஸ் ஐ டோன்ட் நோ. தேர் கேன் பி சம் கனெக்ஷன். அந்த ஆரிஜின் ஆஃப் ஃபெய்த் எங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணா கிடைக்கும், தெரியல. ஓகே ஃபைன். பட் அந்த ஃபெய்த் பத்தி பார்க்கும்போது முதலாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் எதிர்காலம் இருக்குது என்று அறிந்து வைத்திருக்கிறார். எதிர்காலம் எரிகோல இல்ல. எரிகோ ரொம்ப ஒரு 45 சிட்டி. லேஸ்ல யாரும் அதை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா மதில்லாம் இருக்கு. யுத்தம் பண்ணே போக மாட்டாங்க யாரும் அந்த நாட்கள். இப்படிப்பட்ட ஒரு மதில் இருக்கப்பட்டதுக்கு அவ்வளவு போக மாட்டாங்க. பின் நாட்களும் நடந்துச்சு. இந்த மாதிரி பட்டணங்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டதான் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அசிரியன்ஸ், அப்புறம் பாபிலோன், பெர்ஷியன்ஸ், மேதோ பெர்ஷியர், அப்புறம் அலெக்சாண்டர் தி கிரேட், இந்த மாதிரி ஆட்கள் தான் இதெல்லாம் யோசிச்சவே செஞ்சாங்க. இதெல்லாம் சண்டை போடானே. அந்த நாட்கள்ல அப்படி கிடையாது. இப்படிப்பட்ட மதில்கள் எழுப்பப்பட்ட பட்டணங்களை யாரும் தொடமாட்டாங்க. அரணிப்பான பட்டணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சேஃப் சிட்டிஸ். அதை யாரும் தொடமாட்டாங்க. அங்க ரொம்ப நாள் இருக்கிறவதான். ஆனால் இவள் இதை குறித்து கேள்விப்படுகிறாள். எல்லாருக்கும் பயம் உண்டானது அதை கேட்கும் போது. ஐயோ முடிஞ்சு போச்சே அப்படின்னு. இவளுக்கு மட்டும் விசுவாசம் வந்துச்சு. கேட்டோன்னே சொல்றா, கேள்விப்பட்டு இருதயெல்லாம் கரைஞ்சு போச்சு. இவளுக்கு விசுவாசம். எப்படி விசுவாசம் வந்துச்சுன்னா, மேபி ஐ கேம்பிள், எனக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இவங்களை காப்பாத்திட்டா இவங்களோட நம்ம டீல் போட முடியும். ஓகே, விசுவாசம் அப்படி ஒர்க் ஆகுது சில நேரங்கள்ல. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எல்லாரும் ஒரு நெகட்டிவ் இதை பார்க்கும்போது, கான்ட்ரவர்ஷியல் ஏன் சொன்னா, இது ஒரு தேச துரோகம் மாதிரி இருக்கு இல்லையா? இவ்வளவு நாள் உனக்கு இருந்த தேசம். ஆனால் விசுவாச வீரர்கள் பற்றி எழுதும் போதே அவர்கள் பரம தேசத்தை நாடினார்கள் என்று எபிரேயர் சொல்லுகிறது. அவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனா அவங்க அதை விரும்பலையா, அவங்க வேற ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்படின்னா உடனே பரலவும் அப்படின்னு இல்ல. வேற ஒரு லைஃப் ஸ்டைல், வேற ஒரு வாழ்க்கை முறை. இவ யோசிச்சிருக்கா. இவங்க கதையெல்லாம் கேட்டோன்னே, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு செய்யறாருன்னா அந்த ஜனங்களுக்கு ஏதோ விசுவாசம் இருக்கு. அதுக்கு மேல இந்த கர்த்தரை அறிந்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவர் தான் வின்னிங் ஹார்ஸ்.
விசுவாசம் என்பது எல்லா நேரத்திலையும் வந்து கர்த்தர் நல்லவர் அவர்கிட்ட போறேன்றது மட்டும் கிடையாது. சில நேரங்கள்ல கர்த்தருடைய வல்லமையை பார்த்து அவரை நம்புறதும் விசுவாசம். அவன் நினைக்கிறா இப்ப இந்த ஊர்கள் எதுவுமே நிக்காதுன்னு நினைக்கிறேன். இவர் இப்படிப்பட்ட கிரியை செஞ்சிருக்கிறாரு. செங்கடலை இரண்டாக பிளந்திருக்கிறார். யோர்தானை பிளந்து கொடுத்திருக்கிறார் இவங்களுக்காக. மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது தவிர நியூஸ் நிறைய பரவி இருக்கு. ஏன்னா அவங்க தனியா அவங்க பல நாடுகளை கடந்து வந்து கொண்டிருந்தார்கள், பல தேசங்களை கடந்து வந்தார்கள். உபாவம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எமோரியர் சாரி ஏசானுடைய புத்தகராகிய சேயீர் மலை, சேயீர் இல்ல ஏதோம் கடந்து வராங்க. சேயீரும் கடந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன். சேயீர் புத்திரரோட லேண்டு, ஏதோமியர் லேண்டு, மோவாபியரோட லேண்டு, லோத்துடைய புத்திரர், அம்மோனியரோட லேண்டு, அவனும் லோத்துடைய பையன். இந்த நாடுகள் எல்லாம் கடந்து வருகிறார்கள். சோ இதெல்லாம் கடந்து வரும்போது நியூஸ் நிறைய பரவி இருக்கு இவங்களை பத்தி. யாரா இவனுங்க சும்மா, அதனாலதான் இந்த இவன் மோவாப் ராஜாலாம் பயந்து போயில பிள்ளையாம கூட்டிட்டு வரான். சோ இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு எல்லாருக்கும் பயம் வந்தது. இவளுக்கு மட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. See, faith sometimes is looking for opportunities with God. தேவனிடத்தில் சந்தர்ப்பங்களை தேடுவது. இவரால் எனக்கு செய்ய முடியுமா? பைபிள் இப்படிலாம் படிக்கணும். இப்படி படிக்கும் போது ஓ இதெல்லாம் அவர் செய்வாரா, அப்ப எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு படிக்கணும். அதான் ராகாப்ட இருந்து நம்ம பாக்குற விஷயம். அவர்கிட்ட அப்படி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓ இவர் இதெல்லாம் செய்வாரா, இப்படிலாம் பண்ண முடியுமா இவரால, இதெல்லாம் எனக்கு செய்ய முடியுமா? இந்த சந்து பொந்து எல்லாம் போறதுனால அந்த மாதிரிதான் இவ பாக்குறா கர்த்தரை. ஓ இப்படிலாம் இவர் செய்வாரா, இப்படிலாம் செய்ய முடியும். அப்படா நியாயப்படி வந்து இவ வந்து புறஜாதியா, அதுவும் எரிகோ பட்டணத்தில் இருந்தவர்கள் சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். தேவர் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்ட். ஆண்டவர் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தார். அவங்க அக்கிரமம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒருத்தனோட கூட அவ்வளவு பேரும் காலியாகணும்னு சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட அழிவுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்துகிட்டு இங்க இருந்து அங்க ஜம்ப். யோசித்து பார்க்கலாம், ஒருவேளை இப்படி பண்ண முடியுமா? நான் நினைக்கிறேன் ரொம்ப நாள் அவருக்கு அந்த சிந்தனை போயிட்டு இருந்திருக்கு. அதான் கர்த்தர் இங்க போக வச்சிருக்காரு. யோசித்தே இருந்திருக்கா எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும். சொல்றேன், விசுவாசம் வந்து சம்டைம்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? உங்களுடைய பரிதாபமான சூழ்நிலை, இல்லைன்னா குறிப்பா உங்க பரம்பரையே பரிதாபமான சில கடைகள் இருக்கலாம். ஒரு வியாதியா இருக்கலாம், அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரலாம் உங்க ஜென்ரேஷன்ல. தாத்தாக்கு சுகர் இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குங்க, எனக்கும் இருக்குங்க, இந்த மாதிரி சொல்லலாம் நீங்க. இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் ஏதோ இல்லைன்னா ஒரு 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 சாபக்கட்டு. அப்பாவுக்கு இப்படியே மாதிரி தாங்க இருந்தாரு, தொழில பிரச்சனை இருந்தாரு, எங்க தாத்தா அப்படிதாங்க, நானும் அப்படிதாங்க இருக்கேன். இப்படி இருக்கும்போது நீங்களும் அப்படிதான் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. எல்லாரும் உங்களை அப்படி சொல்லியிருக்கலாம், உலகமே சொல்லிச்சு, டாக்டரே சொல்லிட்டாரு இது ஜெனட்டிக் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். இதுக்கு மத்தியில விசுவாசம் என்பது லுக்ஸ் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்போசிட் டு த ஃப்ளோ. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல இதுக்கு எதிர்த்து ஏதோ இருக்கு, சம்திங் இஸ் தேர், இதை தாண்டி என்ன இருக்கு, இது என்னுடைய முடிவு அல்ல, எங்க என்னுடைய கல்லறை இருக்காது, ஐ எம் கோயிங் ஃபார் சம்திங் எல்ஸ். இப்படிதான் யோசிக்கிறேன். ஆக்சுவலா இவ அப்படி யோசிச்சதான் விசுவாசம் பைபிள் சொல்லுது. ஏன் அப்படி யோசிச்சானா, வெறும்னா யோசிக்கல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு யோசிச்சா, அதனாலதான் அது விசுவாசம். சும்மா நிறைய பேர் திருடுத்தனமா ஏதோ பண்ணணும்னு யோசிப்பான், அதெல்லாம் விசுவாசம் கிடையாது. கர்த்தரை நம்பி இருக்கீங்களா? அதுக்காக இது வேற மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. ஒருத்தர் சொன்னாரு கர்த்தரை நம்பி நான் அங்க போய் சிலை கடத்த போறேன்னாரு. நான் சொன்னேன் அப்படின்னா கர்த்தர் யோசைப்பட ஜெயில இருந்தாரு உங்களோட இருப்பாரு, ஆனா நீங்க கெட்ட காரியத்துக்கு போவீங்க. அவன் தப்பு செய்ய போனா தப்பு செஞ்சு போவீங்க, சிலையெல்லாம் கடத்தக்கூடாது. சோ சிலையை கடத்துறது நான் பேசல. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு டோட்டலாவே தெரியல. ஏன்னா நீயாரு வேற ஏதோ லைன்ல போயிட்டு இருக்கீங்க. ஆனா இதை கர்த்தர் செய்ய முடியும். என் குடும்பத்துல யாருமே என்ன பண்ணது இல்லைங்க, பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி யோசிக்கிறார். மேபி கர்த்தர் எனக்கு செய்ய முடியும், அவருக்கு அவர் யோசிச்சு இருந்திருக்கா, அதான் கர்த்தருக்கு அனுப்பியிருக்காரு நான் நினைக்கிறேன். இவனுங்க எந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, போய் வேதம் சொல்லுகிறது அவன் அந்த மாதிரி கர்த்தரை நம்பினதுனால. அதாவது இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நாள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக செய்யக்கூடியவைகளை பற்றி having a crazy dream. crazy dream என்ன, ஒரு எல்லைகளை தாண்டிய கனவு. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் சில பேருக்கு அதை இதை கொடுத்துட்டு இருக்காரு. சில பேருக்கு வரும் நாட்களில் கனவுகள் பார்ப்பீங்க, சொப்பன் பார்ப்பீங்க. உங்களால முற்றிலும் செய்ய முடியாத சில காரியங்களே உங்களுக்கு கற்பனையிலே வர ஆரம்பிக்கும், உங்க கனவுல வரும். அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்க விஷன் மாதிரி உங்களுக்கு வரும், கனவு மாதிரி வரும், கர்த்தர் உங்களோட பேசுவார். வாயை திறந்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். ராகா பேச முடியும்னா நம்ம பேச முடியாதா? ராகா அழிவுக்கு நியமிக்கப்பட்டவள், அவ பேசுறா, அவ யோசிக்கிறா, அவங்களோட கூப்பிட்டு வச்சு பேசுறா. எப்பா நான் உங்களை காப்பாத்திருக்கேன், எனக்கு நீங்க பண்ணணும், என்னை என் குடும்பத்தையும் இதுல இருந்து காப்பாற்றணும், நான் உங்களோடு சேர விரும்புகிறேன். அவ என்ன சொல்ல,
காப்பாத்தி நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேங்க, இந்த அந்த பக்கம் போயிடுறேன், நீங்க இந்த பக்கம் தானே போறீங்க, நான் அப்படியே யோர்தானை கடந்து அங்கிட்டு போயிடுறேன் நான் அப்படின்னு சொல்றேன். ஐ வாண்ட் டு கம் வித் யூ. நிறைய வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 பேர் போனாங்கல்ல, 2 ஸ்பைஸ், அதுல ஒருத்தன் வந்து சல்மான் என்று சொல்லப்பட்ட யூதா வம்சத்தான். அந்த சல்மான் தான் இவளை கல்யாணம் பண்றான் பின்னாடி. சல்மான் ஆஹ், ராகாபை திருமணம் செய்தான். இவர்களுக்கு பிறந்த பையனுக்கு பேர் தான் போவாஸ். இவருடைய சந்ததியில தான் தாவீது ராஜா வர்றாரு. தாவீது வந்து ராகாபு வந்து தாவீதுக்கு வந்து என்ன கொள்ளு பாட்டியா சம்திங் தான், கிரேட் கிரேட் கிராண்ட் மதரா இல்ல கிரேட் கிராண்ட் மதரா தாவீது ராகாப். தாவீதோட விசுவாசம் எங்க வந்து புரியுதா? பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, உன் தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் இருந்துச்சு, உங்க பாட்டிக்குள்ள இருந்துச்சுட்டாரு. தீமோத்தேயுக்கா தீத்துக்கா யாருக்கு எழுதுறாரு? அதுதான் இங்க நடந்திருக்கு. ராகாபு கொண்டு இருந்த அந்த விசுவாசம் தான் தாவீதுக்கு டிரான்ஸ்பர் ஆகிருக்கு. மற்றவனுக்கெல்லாம் விட்டுட்டானுங்க, தாவீதுக்கு வந்திருக்கு. அந்த சந்ததியை தான் கிறிஸ்து வருகிறார். மத்திய முதல் அதிகாரத்துல பாருங்க, ராகாப் சல்மோன் எல்லாருமே வருவாங்க. அங்க இருந்தா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே அதுல வராங்க. சோ விசுவாசம் வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ராகாப் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி அண்ட் பெடிகிரி உடைய நபரா கத்தர் மாத்திட்டார். விசுவாசமே நீதியாக எண்ணப்பட்டது. அவள் லைஃப்ல நீதி இல்ல, பரிதாபமான ஒரு வாழ்க்கை தான், அது அநீதியுள்ள வாழ்க்கை தான். ஆனால் என்றைக்கு விசுவாசம் வந்ததோ அதுவே நீதியாக எண்ணப்பட்டது. Faith became righteousness, justified her. So இன்றைக்கு உங்கள் விசுவாசம் உங்களை தகுதிப்படுத்த போகிறது, ஜஸ்டிஃபை பண்ண போகிறது. ஓகே, நம்ம எப்படி இன்னும் பேசலாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க வாயை திறந்து சில காரியங்கள் பேச போறீங்க. இப்போ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஸ்பீக். ஸ்பீக் as the spirit gives utterance. ஆவியானவர் சொல்றபடி பேசுங்க. என்ன பேச போறீங்க? உங்கள் வாழ்க்கை குறித்து ஏதோ ஒரு மிகவும் அழகான காரியத்தை பேசுங்க. நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம், அது பேசுங்க. நான் வாய் திறந்து உங்கள் வாழ்க்கை குறித்து மிகவும் அழகான ஒரு காரியத்தை பேசுங்க. நான் நடந்தது சொல்றேன், ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், சொல்லிட்டு நம்ம ஜெபம்லாம். அது எதுக்கு நான் உங்களை பேச வைக்கிறதுக்காக சொல்றேன். கர்த்தர் வந்து நிறைய நேரம் ஐடியாஸ் கொடுப்பாரு, என்னன்னு கொடுப்பாரு. ஆனா நமக்கு அந்த கவலையும் பயத்தையும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது நம்ம வாயை திறந்து பேசுறது இல்லை. எனக்கு இப்படி பேசவே தெரியாது, இப்படிலாம் பேச முடியும் தெரியாது. நான் எப்பயுமே வந்து நமக்கு கையில இருக்கிறத வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். 2019 வந்து நான் ஆர்டர் ஏஎஃப்டி போர்ஷனா போனோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, எங்க வெட்டிங் டே அன்னைக்கு ஒரு நாள் சண்டே இருந்தது. ஸோ அன்னைக்கு முடிஞ்சோடனே நாங்க பாஸ்டர் சாம் வந்து இருந்தாரு, அவரை பத்தி சும்மா ஜோம் பண்ண போயிருந்தோம். எல்லாரும் போய் முடிஞ்சோடனே சில பேர் ஜோம் பண்ணுவாங்க ஈவினிங் செஷன், நாங்க அதுக்கு ஜோம் பண்ண போனோம். என்னன்னு கேட்டாருன்னா சொன்னேன், எங்க வெட்டிங் டே. அப்பதான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போய் பேசுறோம். எங்க இருந்து வரீங்க கேட்டா நான் சொன்னோம். சரின்னு அவர் ரொம்ப நார்மலா ஒரு ப்ரே பண்ணார். ஒரு வெட்டிங்காக எல்லாம் என்ன ஜோம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஜோம் பண்ணார், அவ்வளவுதான். வெட்டிங் டேக்கு பிளஸ் பண்ணி ஒரு ப்ரே பண்ணேன். நான் அன்னைக்கு ப்ரே பண்ணிட்டு நான் வந்து நடந்து போறேன், காருக்கு நடந்து போறேன். சர்ச்ல இருந்து வெளியே இருந்து நடந்து காருக்கு போறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்போக் லைக் தட். நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன். இப்போ என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கையில இருக்குன்னா நான் 2,000 ரூபாய் பத்தி பேசுவேன். 2,000 ரூபாய்க்கு என்ன பண்ணலான்னு பேசுவேன். எனக்கு தெரியாது கிறிஸ்தவ வாழ்க்கைனா அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப என்கிட்ட வந்து இருந்த காசு வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் என் பேங்க்ல ஒரு 10,000 ரூபாய் 15,000 மேல இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இன்க்ளூடிங் என் வைஃப் பிசினஸ் எல்லாம் சேர்த்தே அவ்வளவு இருந்துச்சு. 10,000 15,000 மேல இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் நடந்து போறேன் காருக்கு. நடந்து போகும்போது நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்றேன், நம்ம நம்ம வந்து இங்க ஒரு வீடு வாங்குவோம் சென்னையில, சரியா? நம்ம ஒரு வீடு வாங்க போறோம், அது ஒயிட் கலர் வீடுன்னு சொன்னேன். நான் எப்படி சொன்னேன்? நான் சொல்லிட்டு அடுத்த வருஷம் என் மைண்ட் வந்து கேக்குது, காசு எங்க இருக்கு கேக்குது, பணம் எங்க இருக்கு சொல்ற. ஓகே, பணம் எங்க இருக்கு, எப்படி வரும்? அப்பெல்லாம் எனக்கு தெரியாது விசுவாசத்துக்கும் உங்க வாய்க்கும் ஸ்பிரிட்டுக்கும் மவுத்துக்கும் தொடர்பு இருக்கு. சோ விசுவாசத்தை நீங்க பேச முடியும், உங்க மைண்டே ஒத்துக்கனாலும் பேச முடியும். அப்படி பேசி பேசிதான் மைண்ட் மேல ஆதிக்கமே எடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே சொல்றேன், நம்ம நிச்சயம் பண்ணுவோம், இது நடக்கும். That was my first utterance of faith. ஓகே, இது யோசிச்சு பேசுறது இல்ல, யோசனை எல்லாம் தாண்டி பேசுறது. அதாவது என்னன்னா, பொதுவாகவே நமக்கு வந்து நம்முடைய கற்பனைகளை, இமேஜினேஷனை வந்து நம்ம மைண்டுக்குள்ள கண்ட்ரோல் பண்ண நினைப்போம். நம்மளால என்ன முடியுமோ அதான் பேசணும்.
அதுதான் யோசிக்கணும்னு நினைப்போம். சோ இப்படி வெறும் கற்பனையில பேசுறவங்க பகல் கனவு காண்றவங்க நம்ம சொல்லுவோம். சும்மா வாய்க்கு வந்து ஏதோ பேசுறாங்க, அது எதுக்கு ரியாலிட்டி சம்மந்தம் இல்லைன்னு. ஆனா இந்த அது ஓகே, அது கரெக்ட் தான். சும்மா சம்மந்தமா பேசக்கூடாது நார்மலா. ஆனா இந்த மிக்ஸ்ல இந்த இந்த இதுல கர்த்தருடைய வார்த்தை உள்ள போக ஆரம்பிச்சுங்களேன், அங்க இருந்து விசுவாசம் வெளிப்படுறது உங்க மைண்ட்ல எடுத்தோன்னே வெளிப்படாது. ஃபர்ஸ்ட் மைண்ட் நம்பவே நம்பாது எடுத்தோன்னே. ஃபர்ஸ்ட் வர்றது அந்த சைட்ல இருந்து தான் வரும். உங்க இமேஜினேஷனை வந்து வேர்டு வந்து அலைவாக்கும், ஜீவனை கொடுக்கும். கொடுத்து உங்க இமேஜினேஷன் மூலமாக தான் நீங்க விசுவாச வார்த்தையை வெளியே ரிலீஸ் பண்ணவே முடியும். அப்படிதான் வரும். ஓகே, சோ நான் இப்ப திரும்ப ஜாப் பண்ண போறேன் இன்னைக்கு. எனக்கு கர்த்தர் அன்னைக்கு முதல் எனக்கு நடந்ததை கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருக்கு செய்ய போறாங்க. உங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கிறது. சில காரியங்கள் நீங்கள் பேசுவீர்கள். அது 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 வந்து உடனே நாளைக்கே நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நான் சொல்லி எனக்கு அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. சரி, 6 வருஷத்துக்கு வந்து அதுக்கு காரணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா 6 வருஷம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அப்பதான் கற்றுக்கொள்ளவே ஆரம்பிச்சேன். நீங்க அந்த இடத்துல இல்ல, நான் நம்புறேன். உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாவே மேனிஃபெஸ்டேஷன் வரும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கர்த்தர் செய்வார். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் வாயை மிகவும் மதிக்கிறார். பிசாசு அதனால உங்க வாயை மிகவும் எதிர்க்கிறார். சரியா? கர்த்தர் உங்கள் வாயை மிகவும் மதிக்கிறார். அதனால பிசாசு உங்கள் வாயை மிகவும் எதிர்க்கிறான். அப்படின்னா என்னன்னா, உங்க வார்த்தைக்கு வல்லமையிலன்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டே இருப்பான். உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பான். வந்து மனுஷர்கள் மூலமா பேசுவான், சூழ்நிலைகள் மூலமா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எடுத்துனே வாயால பேசுறது எதுவுமே எடுத்துனே ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்காக டைரக்டா பேசுறது இல்ல. நீங்க வாயால பேசி உங்க இருதயத்தையும் உங்கள் மனதையும் ஒரு லைன்ல கொண்டு வரீங்க. உங்கள் ஆவியோடு இணைக்கிறீர்கள். அதுக்கு தான் உங்க வாய் பயன்படுத்தப்படுகிறது. சரி, நான் ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் சில பேருக்கு சில தரிசனம் மாதிரி கொடுப்பாரு, சில தாட்ஸ் மாதிரி வரும். அது உங்கள் வாயை தந்து டிக்ளேர் பண்ணுங்க. இப்படிதான் நடக்கும். இந்த மாதிரி கர்த்தர் நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல யோசனைகள் வரும். அதை டிக்ளேர் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார் என்று சொல்லுவோம். நம்ம எல்லாம் அக்ரி பண்ணுவோம். ஒருத்தர் அக்ரி பண்ணுவோம். ஆவியில அக்ரி பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஜெபம்லாம். ஸ்தோத்திரங்க தாவே. தேங்க்யூ லார்ட். Horabanta rigera hadrian kronte riverante rubronte rigera brante rida rambo tore banderero rigera rabarangundrion konderembe ter hadara kanduri guduriam barala torundire kadaraba. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Hirabanta renga tara honto robro tereganda rubrundi regadaro. Rebara rahando riantera hadare akandori hodori embreteri gadaram brunteri gadaram brandero. Branderi de rumbruki de rahadara canto rembe kedara honto ringadera bradaraha. Thank you, Lord. 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 இயேசு கிறிஸ்துனுடைய சிரசிலே முள்முடி வைக்கப்பட்டது. அது நெருக்கப்பட்டது. அதுல இருந்து ரத்தம் வெடிந்து ஓடியது. அதனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நம்முடைய இமேஜினேஷன், நம்முடைய கற்பனை அந்த திறனை கர்த்தர் விடுதலையாக்கி அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அதை விசுவாசத்தின் கருவியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சில பேருக்கு தொடர்ந்து உங்களே அறியாம நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே வருது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தலையில வைக்கப்பட்ட முள்முடி, அதுல இருந்து வடிகிற ரத்தம், அந்த அந்த பகுதி, அவருடைய தலையில ஏற்பட்டிருக்கிற காயங்கள், உங்களுடைய அந்த கெட்ட எண்ணத்தின் அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ், அதை முறியடிக்கிறது. உங்கள் விசுவாசத்துக்கு எதிரியாக அவைகள் இருந்து இவ்வளவு நாளா they constantly were projecting negative things for you. தொடர்ந்து உங்களை குறித்து, உங்களை எதிர்காலத்தை குறித்தும் உங்களை குறித்தும் நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இந்த மாதிரி அந்த மாதிரி இப்படியே ஒரு பயத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அது இயேசுவின் நாமத்தை உடைக்கிறது. அவருடைய ரத்தம் கழுவுகிறது, அதை கழுவி சுத்திகரிக்கிறது உங்களுடைய எண்ணங்களை. இன்னையிலிருந்து கர்த்தர் உங்கள் எண்ணத்திலே, உங்கள் மனதிலே பாசிட்டிவ் திங்ஸ், விசுவாச விதைகளை கொடுக்க ஆரம்பிக்க போகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பார்க்கிற பார்வையை இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. Thank you, Lord. இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. ஹalleluya. சுத்திகரிக்கப்படுகிறது. உங்களுடைய இமேஜினேஷன் அது சுத்திகரிக்கப்படுகிறது. ஹalleluya, hallelujah, hallelujah. Glory to Jesus, glory to Jesus. Hallelujah. கர்த்தர் விசுவாச கனவுகளை கொடுக்க போகிறார். ஹalleluya. நான் எப்படி இருப்பேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய சபை எப்படி இருக்கும், என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கும், என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கும், ஓ ஹalleluya என்று சொல்லுகிற மேன்மையான எண்ணங்கள். ஹalleluya, hallelujah. கிறிஸ்து அப்படிப்பட்ட எண்ணங்களால் உங்களை நிரப்புகிறார்.
ஹalleluya. சத்துருவின் வல்லமை முறிக்கப்படுகிறது. Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. நீடித்த நாட்களால் திருப்தியாகி ரட்சிப்பை காண்பிக்கிற தேவன் அவர். நீடித்த நாட்கள் மட்டும் கிடையாது, நீடித்த நாட்கள் உங்களை திருப்தியாக்குறதா நீடித்த நாட்கள். எவ்வளவு நாள் நீங்க முழு திருப்தி அடைகிறீர்களோ, ஹalleluya ஹalleluya, அது வரைக்கும் உங்களை உயிரோடு வைப்பார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Horra banta ribra karara honde rede yang granta ro. Granta rida rungo turi badara hanto rimbro. Thank you Lord. 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 Hallelujah. 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 Thank you Lord. நன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தின் நாட்களுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். சிறையிருப்பை திருப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிறீர், ஆளுகையை திரும்ப கொண்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கருத்தை எங்களை ஒப்புடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நான் சொன்ன மாதிரி இப்பயே உங்களுக்கு சில எண்ணங்கள் வந்திருக்கும், பாசிட்டிவ் தாட்ஸ். அதை பேசுங்க. உங்கள் எதிர்காலத்தை பற்றி நன்மையான வேலை பேசுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையோட நேரம் செலவிடுங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு வரும், பாசிட்டிவ் இமேஜினேஷன்ஸ் வரும். அதை உங்க வாயால டிக்ளேர் பண்ணுங்க, தொடர்ந்து டிக்ளேர் பண்ணுங்க. ஒரு நாள் மட்டும் நிறுத்துறது இல்லை, இது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க. நீங்கள் பேசுறத கர்த்தர் செயல்படும்படி, அது உருவாகும்படி வைப்பார், உங்களை நோக்கி வரும். நீங்க எது ஆவியில நாளை விசுவாசத்துல பேசுறீங்களோ, அது நாளைக்கு நான் எதிர்காலத்திலே உங்கள் கையிலே வந்து சேரும். கர்த்தர் நிச்சயம் செய்வார். Thank you. God bless you. See you in the next meeting. Thank you.